அங்க சகோதரி இருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருந்த ஒருவர் உங்களுடைய கண் கண்ணாடியை விட்டு சென்றிருக்கிறீர்கள். அது சகோதரர் பாபுடம் உண்டு. நீங்கள் அதை வாங்கி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் செய்திக்காக நாம் ஜெபிப்போம். மகிமையின் தாப்பனே, இந்த மகிமையான ஆசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த ஆண்டு இறுதி வெள்ளிக்கிழமை காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்த சொன்னது போல் இம்மட்டுமாக எபனேசராக ஜீவத்தில் இருந்தீங்களே, எனக்காக நன்றி. கடத்து வந்த பாதை எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதும் அந்த கிருபைக்காக நன்றி சேத்திரப்பா. இப்படி இந்த ஆண்டு இறுதி செய்தி ஒரு குடும்பமாக சமூகத்தில் கொடுக்கத்தக்கதாக ஜீவத்தில் பாட்டின கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தைக்கு விரோதமாக கிரீசும் எல்லாவது அன்றாட சக்திகளை, டிஸ்டர்பன்ஸ் ஸ்பிரிட்டுகளை, தூக்கத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்திலே கடிதிரர் உலமாக்கிறோம். கொடுக்கப்படும் வார்த்தை அடியனுக்கு ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக்கத்தக்கதாக ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. பிலிப்பியர் 4:11. பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இன்று 3 நாட்களிலே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க இருக்கிறோம். 21/12/2012 உலகம் அழியும் என்று சொன்னார்கள். அழிந்ததா? இல்லை. அது ஆனால் ஒரு நாள் அழியத்தான் போகிறது தேவனுடைய வார்த்தையின்படி. எவ்வாறு அது 21ஆம் தேதி அழியவில்லையோ அதே போல சிலர் மனதில் இது எவ்வளவு உண்மையோ அவ்வாறே 2012 ஆரம்பத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமும் என்னில் நிறைவேறவில்லை என்று சோர்ந்து போய் அமர்ந்திருக்கும் பிள்ளைகளும் மத்தியில உண்டு. ஒரு ஏக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகியா நான் வெட்கப்படேன் என்று 2012 வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர்கள், வாக்குத்தத்தை கொடுத்து செய்தி கொடுத்தீர்கள். ஆனால் நடந்ததோ? அநேக நேரத்திலே நான் என் ஜீவத்தில் வெட்கப்பட வேண்டிய காலகட்டம் ஏற்பட்டது என்று நீங்கள் சோர்ந்திருக்கலாம். புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நினைக்கலாம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாம் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள், ஆனால் எல்லாம் மாறாக இருந்தது என்று சொல்லலாம். சில புதிதாக ஞானஸ்நானம் எடுத்தவர் சொல்வார்கள், அதுக்கு முன்பு வரைக்கும் நன்றாக இருந்தது, ஆனால் அதற்கு பின்பாக அநேக பாடுகள் வந்தது. ஏன் என்ற கேள்வியோடு நீங்கள் ஒருவேளை நீங்கள் இங்கே கடந்து வந்திருக்கலாம். சில ஊழியக்காரர்கள் சொல்லியிருப்பார்கள், கிறிஸ்தவன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேற்பட்டவன் என்று. அது தவறு. ஆனால் அந்த சூழ்நிலையிலே ஆண்டு நடத்தும் தேவனுடைய கரங்களிலே உங்களை கொடுக்கும் பொழுது அதன் வழியாக உங்களை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் மிகமான ஒரு சத்தியம். அதைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். சில வேளை இந்த உலகமும் நம் மாம்சமும் நம்முடைய ஆத்மா பரம எதிரியாக இருப்பதினாலே அநேக நேரத்திலே நாம் விரும்பப்படாத காரியங்கள் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலும் குடும்பத்திலும் ஏற்பட்டு விடுவதை காண முடியும். ஏனென்றால் இந்த உலகமும் சாத்தானும் கிருபைக்கும் தேவனுடைய இரக்கத்திற்கும் எதிராக நம்முடைய ஜீவத்திலே செயல்படுவதனாலே அநேக நேரத்தில் ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக நான் தள்ளப்படும் காரியத்தில் கடந்து செல்கிறோம். இந்த வாழ்க்கை படகு கொந்தளிக்கும் கடலில் செல்வதை போல் நம்முடைய ஜீவித்திலே உணரும் நேரங்கள் உண்டு. அல்லது திக்கு தெரியாத காட்டில் விட்டது போல் என்ன செய்வது ஏது செய்வது என்று அங்குலாய்த்த காலகட்டங்கள் உண்டு. வேதத்தில் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்ற ஒரு பாத்திரம் இருப்பார் என்றால் அது நம்முடைய அருமையான பவுலப்போஸ்தலரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. எடுக்க வேண்டாம். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23 முதல் 28 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கு 21 விதமான பாடுகளை அவர் அனுபவத்தை பார்க்க முடியும். அடி, காவல், மரண அவதி, 39 முறை 5 முறை பிரம்படி, 3 முறை மிலாரடி, 3 முறை கப்பட்சேதம், பிரயாணங்களால் வந்த மோசம், ஆறுகளில் சிக்கியதால் ஏற்பட்ட பாடுகள், கள்ள சகோதரர் என்ற பாடுகள், பட்டணங்கள் வந்த வஞ்சிக்கப்பட்ட காரியம், வனாந்திரத்தில் பட்ட பாடு, கள்ள சகோதரர்களால் வந்த காரியம்,
மற்றும் சபை குறித்தான கவலை, நிர்வாணம் என்று 21 பாடுகளை சொல்வதை காண முடியும். கிறிஸ்தவ ஜீவம் அவருக்கு பஞ்சுமெத்தியாக இருக்கவில்லை. ஆனால் சூழ்நிலைகள் தன்னை ஒருபொழுதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது என்ற ரோமர் 8:36-37 இப்படிப்பட்ட பாடுகள் என்னை ஒருபொழுதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்ற வெற்றி கோஷமிடுவதையும் நாம் காண முடியும். மட்டுமல்ல, பிலிப்பியர் 1:12 தனக்கு சம்பவித்த அனைத்தும் சுவிசேஷம் பிரபலமாகும்படி தேவன் மாற்றி போட்டார் என்று அங்கு தீமையான அனைத்தையும் நன்மைக்கு ஏதுவாக எவ்வாறு தேவன் மாற்றி கொடுத்தார் என்பதை சொல்வதை நாம் காண முடியும். இந்த பவுல் அப்போஸ்தலனுடைய விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்றால் நம்முடைய ஜீவிதத்தில் ஏற்படும் ஒவ்வொரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டையும் பாசிட்டிவாக மாற்றி கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பவுல் மட்டுமல்ல, இன்னும் சில பாத்திரங்கள் வேதத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடன் செல்லதை அறிவோம். அப்படிப்பட்ட பாத்திரங்கள் 5 பேரை நாம் வேகமாக தியானித்து அதன் பின்பாடு நம்முடைய சொந்த ஜீவிதத்தில் வரும் ஒரு 4 விதமான பாடுகளை தியானித்து நாம் முடிக்க இருக்கிறோம். முதலாவது பாத்திரம் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை தேவன் தன்னுடைய சிநேகிதர் என்று அழைத்தார். இந்த ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அது நமக்கு அறிவோம். உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல் இருக்கும் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். இவ்வாக்கை ஆபிரகாம் தனக்கென்று உரிமை பாராட்டி சொந்தம் பாராட்டி கொண்டு காத்து கொண்டிருந்தார். காத்து 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 வருடங்கள் உருண்டோடி விட்டது. திடீரென்று ஆபிரகாம் தன்னுடைய 86 வயது இருக்கும் பொழுது ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய காலகட்டம் ஏற்பட்டது. அது தன்னுடைய சொந்த மனைவியாக சாராள் மூலமாக அந்த சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவார், தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். அதற்காக நாம் காத்துக்கொண்டே இருக்காமல் நாமும் அதோடு சேர்ந்து சில திட்டங்களை செய்வோம் என்று சொல்லி என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகர் மூலமாக சந்ததியை தோற்றுவிப்போம் என்ற ஒரு நல்ல அந்த காலத்துக்கு ஏற்ற ஆலோசனையை, மனித ஆலோசனையை கொடுத்து விட்டார். தன்னுடைய மனைவி சொல்ல ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு இது தேவனுடைய சிநேகிதன் அவரிடம் சென்று கேட்காமல் இதற்கு உடன்பட்டதினாலே இன்று வரை இந்த உலகம் கடந்து செல்லும் காரியத்தை அறிந்திருக்கிறோம். இஸ்மவேல் சந்ததிக்கும் ஈசாக்குக்கும் நடக்கும் போராட்டத்தினாலே முழு உலகமும் பாதிக்கப்பட்டு தீவிரவாதத்துக்குள்ளாக எத்தனை விதமான பாடுகளுக்குள்ளாக கடன் செல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனோ வாக்குமாறாக தேவன்படி ஆபிரகாம் 100 வயதாக இருக்கும் பொழுது, சாராள் 90 வயதாக இருக்கும் பொழுது தன் வாக்குத்தத்தத்தின் புத்திரனை அவருடைய ஜீவத்தில் கொடுத்து தன்னுடைய வாக்கை நிறைவேற்றிவிட்டார். அதுதான் வாக்குமாறா தேவன். இவ்விதம் தாத்தா பாட்டி ஆகிய இருந்த அந்த ஆபிரகாம் தன்னுடைய ஜீவிதத்தில் சந்தோஷமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையோடு இருக்கும் பொழுது மீண்டும் ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தள்ளப்படுகிறார். ஏனென்றால் தேவன் தன் சிநேகிதன் இன்றும் அந்த உத்தமத்தில் இருக்கான் சோதிப்பதற்கு ஒரு முறை தவறிவிட்டார். அடுத்த முறை எவ்வாறு இருக்கார் என்பதற்காக அவர் சொன்ன காரியம் உன்னுடைய ஏக புத்திரனும். அழகாக அது சொல்லப்பட்டிருக்கும். உன் ஏக புத்திரன், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் குறித்திருக்கும் மலைக்கு கொண்டு சென்று பலியிடு என்று. இந்த முறை இந்த காரியத்தை ஆபிரகாம் சாராளிடம் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் ஒருவேளை கவுண்டர் பிளான் அவர்கள் போட்டிருப்பார்கள் என்று ஒருவேளை நினைத்திருக்கலாம். ஏற்கனவே நடந்த காரியத்தை நன்கு அறிந்த ஆபிரகாம் இந்த முறை நேராக மலைக்கு கொண்டு சென்று விட்டார். பலிபிட அந்த நேரத்திலே ஆபிரகாமுடைய வயது வேத வல்லுநர்களின்படி லேட் டீன் அல்லது ஏர்லி 20s. அப்பொழுதுதான் ஒரு வாலிபன் பலிபீடத்துக்கு பலியில் செலுத்த வேண்டிய விறகு கட்டுகளை தன் தோளில் சுமந்து கொண்டு மலையில ஏற முடியும். ஆகவே 18 முதல் 21 வயசுள்ள அந்த வாலிபனை கூட்டிக் கொண்டு மலைக்கு சென்று பலிபீடத்தில் கிடத்தி கத்தியும் கை கால்களை கட்டி கத்தியை ஓங்கி விட்டார். தேவன் மட்டும் அந்த இடத்துல ஆபிரகாமே ஆபிரகாமே என்று 2 முறை